வணக்கம். நாம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பழைய வரி. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் நம்ம நினைக்கிறதுக்கு நேர்மாறா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஏசாயா 40ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது போதுண்டா சாமி, இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு தோணிருக்கா? உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி, மொத்த சக்தியும் வடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். நம்மள நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபீலிங்க பத்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் நேரடியாவே பேசுது. அதுதான் ஏசாயா 40. இந்த மாதிரி நம்ம பலவீனமா உணர்ற நேரத்துல ஆறுதல் கொடுக்கிற ஒரு மெசேஜ் அதுல இருக்கு. நிறைய பேர் இதை என்ன நினைப்பாங்கன்னா, இது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயம் ஒண்ணு. ஆனா ஒரே ஒரு சின்ன வார்த்தை அதோட மொத்த அர்த்தத்தையும் அப்படியே புரட்டி போடுது. அப்படி என்னதான் அதுல ஒளிஞ்சிருக்கு? வாங்க பார்க்கலாம். சரி, அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அந்த காலகட்டத்துக்கு போய் பார்க்கலாம். அப்போ மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட சூழ்நிலை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அந்த புத்தகம் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது அங்கிருந்தவங்கள எவ்ளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களுடைய கடைசி சக்தி வரைக்கும் போயிட்டாங்க. இளைஞர்கள், வலிமையானவங்கன்னு யாருமே விதிவிலக்கில்ல. மனுஷனோட பலம் முழுசா தீந்து போன ஒரு நிலைமை அது. இங்கதான் மனுஷனோட சக்திக்கும் தெய்வீக சக்திக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அந்த புத்தகம் பளிச்சுன்னு காட்டுது. ஒரு பக்கம் பாருங்க, அணைஞ்சு போற மெழுகுவர்த்தி மாதிரி நம்மளோட சக்தி, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எப்பவுமே பிரகாசிக்கிற சூரியன் மாதிரி ஒரு எல்லையே இல்லாத தெய்வீக சக்தி. சரி, எப்படி மனுஷ சக்தி மொத்தமா காலியான ஒரு நிலைமையில அவங்களுக்கு என்ன செய்தி கிடைச்சுது? அதுதான் இங்க முக்கியமான திருப்பம். வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதிர்காலத்துல உதவி கிடைக்கும்னு சொல்ற ஒரு வாக்குறுதி கிடையாது. இது உங்களுக்கு ஆறுதல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்ற ஒரு அறிவிப்பு. பாத்தீங்களா வித்தியாசத்தை? இப்போ நாம இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம். எல்லாத்தையும் மாத்த போற அந்த ஒரு வார்த்தையோட சக்திய பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வசனத்தை பாருங்க. இங்க இருக்கிற அந்த டென்ஸ், அதாவது அந்த காலம், அதுதான் இங்க கேம் சேஞ்சரே. கர்த்தருக்கு காத்திருந்தவர்களோ ஏற்கனவே தங்கள் பலனை புதுப்பித்திருந்தார்கள். இது ஃபியூச்சர் டென்ஸ்ல இல்ல, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதாவது நடந்து முடிந்த ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏற்கனவேங்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபியூச்சர் ப்ராமிஸ் கிடையவே கிடையாது. இது ஏற்கனவே நடந்த ஒரு உண்மையோட டிக்ளரேஷன். இதுதான் இந்த முழு அத்தியாயத்தோட பார்வையை மாத்துற விஷயம். அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வசனங்கள் எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த, கம்ப்ளீட்டான ஒரு சம்பவத்தை தான் விவரிக்குது. சரி, இந்த பலன் புதுப்பிக்கப்பட்டதுங்கிறது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம்னா அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? அந்த மாற்றத்தை புரிய வைக்க இந்த புத்தகம் 3 பவர்ஃபுல்லான உதாரணங்களை சொல்லுது. இந்த 3 மாற்றமுமே ஏற்கனவே நடந்ததா தான் சொல்லப்படுது. முதல்ல அவங்க கழுகுகளை போல உயரா பறந்து அவங்க பிரச்சனைகளை ஒரு புது கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ரெண்டாவது, சோர்ந்து போகாம ஓடுறதுக்கு தேவையான ஒரு சகிப்புத்தன்மையை ஏற்கனவே பெற்றிருந்தாங்க. மூணாவது, அன்றாட வாழ்க்கையில தள்ளாடாம நடக்கிறதுக்கான ஒரு ஸ்திரத்தன்மையும் அவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருந்தது. எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஏதோ அப்போதைக்கு கிடைச்ச ஒரு டெம்பரவரி மோட்டிவேஷன் கிடையாது. இது ஒரு ஆழமான, நிரந்தரமான மாற்றம். அதுவும் ஏற்கனவே நடந்த ஒரு மாற்றம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த புது பார்வையோட முக்கிய செய்தி என்ன, அதோட தாக்கம் என்னன்னு கடைசியா பார்த்துடலாம். அப்போ இதோட மையச் செய்தி ரொம்ப சிம்பிள். பலவீனம் ஏற்கனவே பலமா மாறியிருந்தது. காத்திருப்புங்கிறது புதுப்பித்தலா மாறியிருந்தது. நம்பிக்கைங்கிறது சகிப்புத்தன்மையை கொடுத்திருந்தது. கடவுள் மேல வச்ச நம்பிக்கை அவங்கள ஏற்கனவே மாத்திருந்தது. எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டான டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த பார்வை நம்பிக்கைன்னா என்னங்கிற நம்மளோட புரிதலையே மாத்துது பாருங்க. நம்பிக்கைன்னா சும்மா ஒன்னும் செய்யாம யாரோ வந்து காப்பாத்துவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற பலத்தை உணர்ந்து அதை அங்கீகரிக்கிறது தான் உண்மையான நம்பிக்கை. சோ இது வெயிட் பண்றதிலிருந்து ரியலைஸ் பண்றதுக்கு மாறுற ஒரு பயணம். அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க பழத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒருவேளை அந்த பழம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தா என்ன ஆகும்? நீங்க என்ன செய்வீங்க? இந்த இறந்த கால வெளிப்பாடு உங்க வாழ்க்கையை எப்படி பார்க்க வைக்கும்னு யோசிச்சு பாருங்க.